ஏதாவது பிரச்சனையா ஆண்டி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ மதியானம் சாப்பிட்டியா? கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்லையே, என்கிட்ட சொல்லலாம்ல. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியாதுமா. அது என்னன்னா, இந்த அகாடமிய விற்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க? ஏன்? படிக்க வரவங்க குறைஞ்சதால செலவு அதிகமாயிடுச்சு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இந்த அகாடமிய விக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவங்கள அனுப்புனது வேற யாரும் இல்ல, பிலிப்பா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஏடியே நீங்க வர்றது பிலிப்புக்கு சுத்தமா பிடிக்கல. நாம போட்டியில ஜெயிச்சு பரிசும் வாங்க போறது இல்ல, அதனாலதான் விக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இத விக்கிறத தவிர வேற வழியே இல்லையா? இந்த ஆல்பைன் பரம்பரையா எங்களோடது. நான் இங்கதான் பிறந்தேன். இதை இழக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா எனக்கு வேற வழியும் தெரியல. அவங்க செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் எனக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. ரேஸ்ல வின் பண்ணா நிறைய பேர் வந்து சேருவாங்கல்ல. ஏன் சேர மாட்டாங்க? அப்படி நடந்தா ரொம்ப நல்லது தானே. ஆனா 11 வருஷமா நம்ம ஒரு போட்டியில கூட ஜெயிக்கல. ஆனா இந்த வருஷம் நீங்க தோத்து போக மாட்டீங்க, ஏன்னா உங்க கூட நாங்க இருக்கோம். போட்டி முடியற வரைக்கும் இத விக்கிறத பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். முயற்சி செய்யறேன். ஆனா ஸ்கிப்பர், நம்மளால இத இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஒருத்தர்கிட்ட நான் இத பத்தி பேசிட்டு வரேன். ரொம்ப சூப்பரா இருந்தது பார்பி. ஸ்கிப்பர், நீ அந்த குதிரை பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கு. ஓ ஸ்கிப்பர், நான் என்னன்னு சொல்றது? நாங்க பறந்து வந்தோம், மேல எழும்பணும். வாழ்நாள் முழுக்க நான் தேடிட்டு இருந்த குதிரை இதுதான். ஆனா நான் உன்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ இத பத்தி மூச்சு விடக்கூடாது. பார்பி, ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல சத்தியம் பண்ணு. பிங்கி ஸ்வேர். எல்லார்கிட்டயும் உளருவேன்னு நினைக்கிறல. இல்ல, உன்னை நம்புறேன். ஓகே மேஜஸ்டி செல்லம், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். மேஜஸ்டியா? பேர் நல்லா இருக்கு. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லி ஆகணும். அகாடமி கைவிட்டு போகும்போதா? அது ரொம்ப மோசம். பாவம் ஆண்டி. அப்படி நடக்க கூடாதுன்னா ஆல்பைன் இந்த போட்டியில வின் பண்ணி ஆகணும். இந்த போட்டியில தலையிட வேண்டாம் நினைச்சேன், ஆனா இப்ப நான் தான் இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, அப்படின்னா இந்த போட்டியில நீ கலந்துக்க போறியா? ஆமா, அதே சமயம் இந்த டீமுக்கு நீ தான் தலைவியா இருக்கணும். நீ மெஜஸ்டியோட வந்தனா போட்டிய ஒரு கலக்கிடுவ. ஸ்கீப்பர், என்னால முடியாது. ஏடிஎன் தான் எங்க தலைமை தாங்கணும். அதான் எங்க பாரம்பரியம். அது மட்டும் இல்ல, மெஜஸ்டிய பத்தி சீக்ரெட்டாவே இருக்கட்டும். மேலிபுக்கு போற வரைக்குமாவது. சீக்ரெட்டாவா? ஏன்? அந்த பிலிப் மட்டும் இத பாத்துட்டாருனா இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு. நாம போன பிறகு இங்க இருக்கிற எல்லாரும் இந்த குதிரைங்களை வேட்டையாடிடுவாங்க. அதனால இதெல்லாம் கட்டுக்கதையாவே இருக்கட்டுமே. அப்ப இந்த போட்டி என்ன ஆகுறது? ஆண்டிக்காகவாது இதுல நம்ம ஜெயிச்சு ஆகணும். இங்க பாரு, ஏடிஎன் ஒண்ணு சாதாரணமான ஆள் இல்ல. அவரும் எத்தனையோ போட்டியை ஜெயிச்சிருக்காரு. நீயும் வந்து சேர்ந்ததால ஆல்பைனுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.